الله وبركاته. بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين نبينا محمد وعلى آله وصحبه أجمعين. أما بعد. அன்புக்குரிய அல்லாஹ்வுடையார்களே, சகோதரர்களே, சகோதரிகளே, அல்லாஹுடைய இல்லத்திலே ஒன்று கூடி அவனுடைய மார்க்கத்தை நமக்கு மத்தியில் அவன் மார்க்க செய்திகளை ஞாபகப்படுத்தி அதன் மூலம் நம்முடைய ஈமானை புதுப்பிக்க செய்து அதை நம்முடைய செயல்கள் வழியாக உறுதிப்படுத்தி இம்மை மறுமையின் பேற்றை பெறுவதற்காக அல்லாஹுடைய இல்லத்திலே நாம் இங்கே ஒன்று கூடியிருக்கிறோம். இந்த நல்ல வாய்ப்பினை எனக்கும் உங்களுக்கும் ஏற்படுத்திய அல்லாஹுக்கே எல்லா புகழும். அல்ஹம்துலில்லாஹ். அன்பானவர்களே, சிறந்ததொரு தலைப்பின் கீழால் இந்த தர்பியா நிகழ்ச்சி ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. இன்றைய இஸ்லாமிய சமூகத்திற்கு தேவைப்படக்கூடிய இரண்டு அம்சங்கள். ஒன்று, புதுப்பிக்கப்பட வேண்டிய ஈமான். இன்றைக்கு இஸ்லாமிய சமூகத்தில் இஸ்லாம் இருக்கிறது, அதில் பல பலவீனங்கள் இருக்கிறது. ஆனால் ஈமான் அது எங்கே இருக்கிறது என்று கேட்கிற அளவிற்கு ஈமானிய பலவீனங்களோடு தான் நாம் வாழ்கிறோம். பல மார்க்க செய்திகளை நாம் கேட்டிருந்தாலும், மார்க்க அறிவோடு நாம் பயணப்பட்டு கொண்டிருந்தாலும், ஏனோ பல சந்தர்ப்பங்களில நம்முடைய வாழ்க்கையில் ஈமானில் பலவீனங்கள் ஏற்படுகிறது. இந்த பலவீனம் ஏற்படுவது இயற்கையானது. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஒரு ஆடை அது எப்படி காலப்போக்கில் தேய்ந்து போகிறதோ, காலப்போக்கில் கிளியும் நிலையை அடைகிறதோ, அதுபோல ஈமானுக்கும் தேய்மானம் உண்டாகும். எனவே நீங்கள் ஈமானை புதுப்பித்துக் கொள்ளுங்கள் என நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார். எதை கொண்டு நம் ஈமானை நாம் புதுப்பித்துக் கொள்ள முடியுமோ அந்த விஷயங்களால் நாம் நமது ஈமானை புதுப்பித்துக் கொள்ள வேண்டும். அதில ஈமானை எந்த அளவிற்கு முன் சென்ற சலஃபுகள் புரிந்து செயல்பட்டிருக்கிறார்கள், நமக்கு முன்னால் அவர்கள் விட்டு சென்ற வழித்தடங்கள் என்ன, அவர்கள் விட்டு சென்ற சுவடுகள் என்ன என்பது நமக்கு தேவைப்படக்கூடிய அம்சமாகும். அதுல நிறைய செய்திகள் இருக்கிறது. சஹாபாக்கள் நிறைய ஈமானை சுய பரிசோதனை செய்திருக்கிறார்கள். அடிக்கடி ஈமானை பற்றி தங்களுக்கு மத்தியிலே பரிமாறிக்கொள்வார்கள். ஏதேனும் ஒரு சஹாபி கிடைக்கப்பெற்றால், வாங்க கொஞ்சம் உட்காரலாம், நுக்மீனு ஸாஅத்தன், சில நிமிடங்கள் அல்லது சில மணி நேரங்கள் நாம் ஈமான் கொள்வோம் என்று ஈமானுக்காக நேரம் ஒதுக்கிய பல சுவடுகள், வழித்தடங்கள் நமக்கு முன்னால் சலஃபுகளிடத்தில் இருக்கிறது. எனவே அதை பல தகவல்களோடு நம்மோடு பரிமாறுவதற்காக ஷேக் மதார் ஷா ஃபிர்தௌஸி அவர்கள் வருகை தந்திருக்கிறார். நமக்கு தேவையான மிக முக்கியமான ஒரு அம்சம். இரண்டாவது, இது ஒரு சமூகமே அறிந்து கொள்ள வேண்டிய ஒரு அம்சம். குடும்ப வாழ்க்கை, கணவனும் மனைவியும் அவர்களுக்கு மத்தியில் ஏற்படுகிற புரிதலும் இணக்கமும் இஸ்லாம் எப்படி சொல்லி காட்டுகிறது என்பதை வரலாறுகளோடும் குர்ஆனிய ஹதீஸிய ஆதாரங்களோடும் நாம் அறிந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். இன்னைக்கு இஸ்லாமிய சமூகத்தில் நிறைய குடும்ப பிரச்சனைகள் இருக்கிறது. நிறைய குடும்ப பிரச்சனைகள், கணவன் மனைவிக்கு மத்தியில அன்பு என்பதே இல்லாமல் போய்விட்டு பலரும் ஃபார்மாலிட்டிக்கு கணவன் மனைவியாக வாழ்கிறார். அதான் நிதர்சனம். கல்யாணம் பண்ணிட்டோம்,
நமக்குன்னு ஒரு குடும்பம் இருக்குது, பிள்ளைங்க இருக்கிறாங்க, ஏன்னா ஃபார்மாலிட்டிக்கா சமூகத்தினுடைய விமர்சனங்களுக்கு உள்ளாகிவிடக் கூடாது என்கிற அடிப்படையில் பலரும் குடும்ப வாழ்க்கையில கணவனாகவும் மனைவியாகவும் காட்சிப்படுத்தப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். அல்லாஹ் அருள் செய்த, அல்லாஹ் ரஹ்மத்தை பொழிந்திருக்கிற குடும்பத்தையும் கணவன் மனைவியையும் தவிர. எனவே இன்றைக்கு அது மிக தேவைப்படுகிற ஒரு அம்சம். வேதனையான விஷயம் என்னன்னா, எல்லா விஷயங்களுக்கு முன்மாதிரியாக இஸ்லாமை சொல்கிறோம். எது இஸ்லாத்துல எதுவுமே சொல்லப்படாம இல்லை, எல்லாம் சொல்லப்பட்டிருக்கிறது. குடும்ப வாழ்க்கைனா என்ன, கணவன்னா யாரு, மனைவி என்றால் யார், அவருக்கு மத்தியில் உருவாக்கப்படுகிற அன்பு எத்தகையது, அந்த உறவு எப்படிப்பட்டது என்பதை இஸ்லாம் சொன்னதை போல வேறு எதுவும் சொல்லலைன்னு நம்ம தான் சொல்றோம். ஆனா வேற என்ன, நமக்கு மத்தியில் தான் பிரச்சனைகள் உருவாகி கொண்டிருக்கிறது, சண்டைகள் உருவாகி கொண்டிருக்கிறது, பிளவுகள் ஏற்பட்டுக் கொண்டிருக்கிறது. எனவே இஸ்லாம் சொல்கிற யதார்த்தமான கணவன் மனைவி உறவு என்ன, அது எப்படி வடிவமைக்கப்பட்டிருக்கிறது, எப்படி உருவாக்கப்பட்டது, அது எவ்வளவு பெரிய ரஹ்மத், அந்த அன்பு எத்தகைய மகத்தானது என்பதை உண்மையிலே நாம் அறிந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம் அன்பானவர்கள். எனவே இந்த தகவலை, அன்பு கணவனும் ஆருயிர் மனைவியும், தலைப்பு அழகா இருக்கு, அன்பு கணவனும் ஆருயிர் மனைவியும் என்கிற தலைப்பு இன்றைய காலத்துக்கு தேவைப்படக்கூடிய குடும்ப ரீதியான விஷயங்களை நமக்கு போதித்து தரக்கூடிய ஒரு தலைப்பு. இந்த தலைப்பிலே ஷேக் இஸ்பாக் ஃபிர்தௌஸி அவர்கள் நமக்கு முன்னால் உரையாற்றி இருக்கிறார்கள். எனவே இந்த 2 தர்பியா தலைப்புகளையும் அதில் சொல்லப்படுகிற கருத்துக்களையும் நாம் நல்ல முறையில் உள்வாங்கி அதை நமது வாழ்க்கையிலே செயல்படுத்தக்கூடிய தௌஃபீகை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எனக்கும் உங்களுக்கும் தந்தல் புரிவானாக. ஆரம்பமாக ஷேக் மதார்ஷா ஃபிர்தௌஸி அவர்களை ஈமானிய வழித்தடங்கள் என்கிற தலைப்பில உரை நிகழ்த்த வருமாறு அன்பாய் அழைத்துக் கொள்கிறேன்.